ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிருந்தீங்க வண்டி இபைக்கு எப்படி இருக்குது, எடுக்கலாமா வேணாமான்னு. ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெல்த்து பிரச்சனை, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப நாள் 2 மாதம் ஆச்சு, அதனால தான் நான் எந்த வீடியோவும் போடலை. இந்த வண்டி தான் நீங்கள் கேட்டுக்கிருந்தீங்க. மேக்ஸிமம் இந்த வண்டி லோடுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பிரச்சனை சந்தித்தேன், என்ன பிரச்சனை வந்திருக்கு, கமெண்ட் சைடு எனக்கு என்ன இப்போ சால்வ் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா, அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், நான் மேக்ஸிமம் தண்ணி கேனுக்காக தான் அந்த வண்டி நான் எடுத்தேன். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு 10-13 கேனு கரெக்டாக எக்ஸாக்டாக 13 கேனு எடுத்துகிட்டு போனேன். ரன்னிங்கில் போகும்போது வண்டி ஸ்டக்காகி நின்றுக்குச்சு நடு ரோட்டில். அதுக்கப்புறம் புஷ் பண்ணி வண்டியை ஓரத்தில் உப்பாட்டி கம்பெனிக்காரங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க மார்னிங் நைட்டு ஒரு 8 மணிக்கு எனக்கு நடந்தது. மார்னிங் ஒரு 9 o'clock 9:30 எனக்கு வந்துட்டாங்க. பார்த்துனே என்னன்னு தெரில சார், நான் ஆஃபீஸ்க்கு ஷோரூம் கொண்டு போயிட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்க, நான் கம்பெனிக்கு எடுத்து போயிட்டாங்க. எடுத்து போயிட்டு கால் பண்ணாங்க, சார் உங்களுக்கு ஆயில் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுனீங்க, அதனால தான் நீங்கள் மோட்ரு அடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க எப்படி பார்த்தாலும் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஒருத்தவங்க நம்ம மாற்றணும். எனக்கு ஒரு 500-600 கிலோமீட்டர் தான் எனக்கு ஓடிச்சு. அது எப்படி சார், எனக்கு இந்த மாதிரி ஆயில் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆயில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆயில் நான் எப்போயுமே செக் பண்ணிக்கிடுவேன் சார், நான் சொல்லிட்டேன். இல்லை சார், நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க. இல்லை சார், ஆயில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் இல்லை சார், ஆயில் செக் பண்ணி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கம்பெனி தான் சார் எடுத்து அனுப்பணும், ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னாங்க. சார் கொஞ்சம் சீசன் டைம், எங்களுக்கு தண்ணி சப்ளை தான் எனக்கு அதிகமாக போகுது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சரிங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. மோட்ரு எடுத்து அனுப்பிவிட்டாங்க. ஃபஸ்ட்டு எந்த மோட்ருனா, இங்கே ஒரு மோட்ரு இருக்குல்ல, இந்த மோட்ரு தான் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகலை, ஸ்டக்காகி நின்றுக்குச்சு அப்படின்ட்டாங்க. ஓகே சார், இதை எடுத்து அனுப்பிவிட்டாங்க. எப்படின்னா ஒரு நாளும் சர்வீஸு எல்லாமே போயிட்டு எங்கன்னா திருநெல்வேலி என்கிட்ட சொன்னாங்க ஆஃபீஸ், அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு. அங்கே தான் சார் வண்டி போயிட்டு வரோம், மோட்டர்லாம் போயிட்டு வரோம்னாங்க. எடுத்து அனுப்பிவிட்டோம். 1 வீக் மேலே ஆகிப்போச்சு, மோட்ரு வரல. அதுக்கப்புறம் கம்பெனிங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மோட்ரு இன்னும் இதாகலை, இன்னும் சரியாகலை, உங்களுக்கு புது மோட்ரு தான் போடணும் அப்படின்னாங்க. சார் மோட்ரு நல்லா தானே சார் இருந்துச்சு. இல்லை சார், நீங்கள் ஆயில் இல்லாமல் ஓட்டுனீங்க, அதனால தான் சார் உங்களுக்கு மோட்ரு இதாகிடுச்சு அப்படின்னாங்க. நான் எடுத்து ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆச்சு இந்த வண்டி நான் எடுத்து. ஓகே சார், எனக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருங்க, வாரண்டி இருக்குல்ல, எனக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருங்கண்ணே. சரிங்க சார், ஒரு 3 டேஸுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னாங்க. நான் ரைட்டுன்ட்டேன். மோட்ரு 3 டேஸ் வந்துச்சு. மோட்ரு அனுப்புனதில் இந்த மோட்ரு புதுசாக மாட்டினாங்க, ஆனால் மோட்ரு ஓடலை. ஏன்னா இந்த மோட்ருக்கும் இதுக்கு கீழே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது சேமாக ஒரே மாதிரி இருந்தால் தான் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, இதை எடுத்து அனுப்பிவிட்டாங்க. அதுவும் செட் ஆகலை. போயிட்டு அனுப்பிவிட்டாங்க, மறுபடியும் புதுசு வந்துச்சு, ஆனால் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மோட்ரும் எடுத்து அது எதுவும் செக் பண்ணி மாட்டாங்க, எதுவும் செட் ஆகலை. வேறு மோட்ரும் செட் ஆகலை. இதே வண்டி இன்னொரு வண்டி இருந்துச்சு, அதோட மோட்ரு அதோட கண்ட்ரோலை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க, அப்பயும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரொம்ப எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் மேலே ஆகிப்போச்சு எல்லாமே. ஏன்னா சீசன் டைம் என்னால் சமாளிக்க முடியல. பிடிச்ச சத்தம் போட்டு விட்டேன், இதை பண்ண முடியுமா, இல்லாட்டி எனக்கு வேறு வண்டி வாங்கி கொடுங்க, இல்லாட்டி என்னை வண்டி எடுக்க முடியாது, எனக்கு புது வண்டி கூட கொடுங்க சார்ன்ட்டு நான். அது வாக்குவாதம் ஒரு மணி நேரமாச்சு, எனக்கு கம்பெனிக்கு வாக்குவாதம் ஆகிப்போச்சு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை சார், இத்தனை நாள் 2 வாரம் ஆகிப்போச்சு, என்ன பண்ண முடியாது சார், நீங்கள் வேறு வண்டி இது பண்ணி கொடுங்க, என்னால் பிஸ்னஸ் கிடக்கூடாது, தண்ணிக்கேன்னு எங்களுக்கு சப்ளை லாக் ஆகிக்கிறேன் சார், எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். இல்லை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார்னு சொல்லி மொத்தம் 28 நாள் ஆச்சு. இந்த வண்டியை செட் பண்ணி வர்றதுக்கு 28 நாள் ஆச்சு என் கைக்கு வர. 28 நாளில் இந்த மோட்ரு அதுவும் சரியாச்சா அப்படி கேள்வி கேட்குறீங்க. அது எப்படின்னா இன்னும் சரியாகலைங்க. மோட்ரு இன்னும் எனக்கு இன்ன வரைக்கும் சரியாகலை. இப்போதைக்கு இதை ஆன் பண்ணிட்டோம். இதில் 2 ட்ராப் ஆகுதுங்க எனக்கு.
ஒன்று வந்து மைலேஜ் ட்ராப் ஆகுது. ஏன்னா புது கண்ட்ரோலு புது மோட்ரு மாட்டுறதுனால பேட்ரி அதே பேட்ரி தான் ஆனால் வந்து ஆனால் வந்து மோட்டரும் கண்ட்ரோல் மட்டும் மாற்றிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுது. ஆனால் இன்னும் செக் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு இங்கே இருக்குது. ரிவர்ஸ் இதாங்க. ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 30 ஸ்பீடு போகும். மேக்ஸிமம் வந்து 32 போக வாய்ப்பு இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் இருக்குது. 3னா இதில் 30 காமிச்சா 30 ஸ்பீடு காமிக்கும். எனக்கு வந்து 0-3 ஸ்பீடு பேக் சைடு போனோம்னா 3 தான் காமிக்குது. என்ன ரீசன்னா மோட்ரு உங்களுக்கு என்ன இதாகலை, கம்பெனி சைட்லேருந்து எங்களுக்கு எதுவும் வரமாட்டாங்க சார், நீங்கள் வந்து கம்பெனிக்காரங்க வந்தோடனே நீங்கள் வந்து கொடுங்கன்ட்டு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் கம்பெனி சைட்லேருந்து எனக்கு யாருமே இன்னும் இன்ஃபார்ம் இல்லை. வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரெண்டு வச்சு தான் போய்க்கிருக்கேன். பேக் சைடு வண்டி போகிறோம் அப்படின்னா வண்டி மூவ்மெண்ட் ஆகாது. வண்டி என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கேப் கிடைக்கும். இதாங்க நம்ம இடம், சரிங்களா? இதை வண்டி நான் ஃப்ரெண்டை தூக்கி பாட்டி அதுக்கப்புறம் போவேன். எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். கமெண்ட் சைடு ஓரளவுக்கு தொலைச்சா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து நல்லா இருக்குது, லோடு ஏற்றலாம். ஆனால் வந்து புது வண்டி வந்த பிறகு வந்து நல்லா இருக்குது. அது ஏதாவது சின்ன வேலை வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வேலையாக வந்துக்கிட்டே இருக்குங்க. பார்த்துங்க. பேட்ரி நல்லாயிருக்கு. பேட்ரிக்கு இன்ன வரைக்கும் ஒரு அந்த கண்ட்ரோலு மோட்ரு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் இன்னும் சரியாகலை. அது இல்லாமல் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமாங்க, பிரேக்கு தாங்க. பிரேக்கே தான். எனக்கு பிரேக்கு டிஸ்க் இருக்குல்ல, இந்த டிஸ்க்கு இருக்கா, இந்த போல்டு தெரியுதா உங்களுக்கு? இந்த போல்டு ரெண்டுமே பிடிங்கிருது. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வந்துக்கிருக்கேன், லோடு ஏற்றிக்கிட்டு பிடிங்கிருச்சு போல்டு. இந்த டிஸ்க்கு அப்படியே சுற்றி கீழே வந்துருச்சுங்க. இங்கே வண்டி மூவ்மெண்ட் ஆகலை. என்ன செய்யுது எனக்குன்னு தெரியல. மறுநாள் வந்து கம்பெனிக்காரங்களை வர சொல்லி போல்டு ஒன்று போட்ட பிறகு தாங்க சரியாச்சு. அது ஒரு கம்ப்ளைண்ட். மறுபடியும் இப்போ தான் ஒரு சமயத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி இதேமாரி இந்த ஒரு போல்டு பிடிங்கிருச்சு. தெரியுதா போல்டு? இந்த போல்டு முடிங்கிருச்சு. இப்போ ரன்னிங்களுக்கு போயிருக்கும்போது வண்டி இப்போ சடன் நின்றுச்சு. நான் பேக் சைடு ஏதோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அங்கே பெரிய சேதாரம். கொஞ்சம் கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் தரல. பார்த்தீங்களா ஆயில் எப்படி லீக் ஆகிருக்குன்னு. இப்போ என் சைடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ என் வண்டியில் பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு கொஞ்சம் ட்ராப்பான விஷயம். நீங்கள் எதாவது வண்டி எடுக்கணும் அப்படின்னா கம்பெனி சைடு வந்து நல்ல தெளிவாக கேட்டுக்குங்க. பேட்ரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோலு மோட்ரு இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுப்பீங்களா, கரெக்டாக சர்வீஸ் கொடுப்பீங்களா கேட்டால் மட்டும் நீங்கள் எடுங்க. இல்லாட்டினா நீங்கள் உங்கள் விருப்பம், சரிங்களா? என்னோடய கம்ப்ளைண்ட் அதுதான். மோட்ரு கம்ப்ளைண்ட்டு, கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட்டு, பிரேக்கு அது ஒன்று. அதே மாதிரி பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்ட் அவ்வளோவா எதிர்பார்த்தவும் இல்லைங்க. இந்த உரிய ஆரம்பிச்சிருச்சு, இங்கேயும் உரிய ஆரம்பிச்சிருச்சு, இங்கேயும் உரிய ஆரம்பிச்சிருச்சு. டிஸ்கை பாருங்கள், இத்து போன மாதிரியே இருக்குங்க. டிஸ்க் எல்லாமே இத்து போச்சுங்க, துரு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க. சரிங்க, உங்களுக்கு பார்த்துங்க. இது என்னோடய கம்ப்ளைண்ட்டு. எந்த ஒரு நீங்கள் எடுத்தாலும் இதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வண்டியை நல்லா தெளிவாக எடுங்க, தெளிவாக ஓட்டுங்க. நல்லா கமெண்ட் சர்வீஸ்கிட்ட கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கேட்டுட்டு எதுனா முடிவு எடுங்க, சரிங்களா? ரைட், பார்ப்போம், பாய்.